ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கம்பு பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு காரம் பிஸ்கெட்டுங்க. கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்த போகிறதில்ல. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் செய்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளார போயிடலாம். 1 கப்பு கம்பு மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கோதுமை மாவு. கம்பு வீட்லேயே கழுவி காய வச்சு லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கம்பு மாவு லைட்டாக வறுத்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உப்பு மொத்தமாக 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் இப்போ 1/4 டீஸ்பூன் தான் போட்டேன். நான் சால்டட் பீனட் போட போகிறேன், அதனால 1/4 டீஸ்பூன் உப்பு தான் போட்டேன். சில்லி ஃப்ளக்ஸ் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன். ஓமம் 1/2 டீஸ்பூன். கஸ்தூரி மேத்தி ஓமமும் கை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஓரிகானா நம்ம பீஸாக்கு போடுவோம் பாருங்க, அந்த ஓரிகானா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுலாம். சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாவு ஒரு துளி வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பத்தலைனா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவாங்க. நான் சால்டட் பீனட் போடுறதுனால உப்பு 1/4 டீஸ்பூன் தான் போட்டேன். வறுத்த வேர்க்கடலை தாங்க போடணும், பச்சை வேர்க்கடலை போடக்கூடாது. வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகரன்னு அரைச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆயில் 1/2 கப் எடுத்திருக்கேன். மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அமுத்தி அமுத்தி பிசையக்கூடாது. கை வச்சு நம்ம மாவில் எல்லா இடத்துலையும் ஆயில் பண்ணோம், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்படியே வச்சுட்டேன். பிடிச்சா பாருங்கள் நல்லாவே பிடிப்புக்கு வருது. எல்லா மாவையும் ஒரு சிலிக்கான் மேட்டில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தட்டிட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டு மேலே நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு கை வச்சு நல்லா அமுத்திட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மிச்சம் வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கத்தி வச்சு எடுத்திங்கனாவே நல்லா அழகாக வந்துடும் எடுக்கிறதுக்கு. அப்படியே எடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் அடுக்கி வச்சிடலாம். பேக்கிங் ட்ரேயில் ஒரு ஷீட் போட்டு அது மேலே அடுக்கி வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் எனக்கு 15 நிமிஷத்தில் கரெக்டாக பேக் ஆகிடுச்சுங்க. மிச்சம் இருக்க மாவையும் அது மறுபடியும் மடித்து போட்டு அதே போல் தேய்ச்சிட்டு மடித்து போட்டு கை வச்சு முதல்ல அமுத்தி விட்டுக்கலாம், அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். கையிலேயே கூட கட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி செய்துக்கலாம். 15 நிமிஷத்தில் எனக்கு பாருங்கள் பேக் ஆகிடுச்சு. அப்படியே பிஸ்கெட் தள்ளி பார்த்திங்கன்னா போதும், அடியில் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும், அப்போ எடுத்துடலாம். பிஸ்கெட் வெளியே எடுத்தோடனே நீங்கள் தொட வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். புட்டு பார்த்தா பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நெய் பிஸ்கெட் மாதிரியே இருக்குது. நம்ம பிஸ்கெட் ரெடி. சூப்பரான ஹெல்த்தியான பிஸ்கெட் நீங்களும் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.